ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம சமையல் எதுவும் பார்க்கல. ஆனா நம்ம சமையல் பண்ணும்போது சில விஷயங்கள் ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யக்கூடிய சமையல் வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும், குவிக்கா முடியும், பரபரப்பு இல்லாம அழகா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுதான் நான் ரெகுலரா பண்ணுவேன். அதே விஷயம் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றது பார்க்கலாம். ரெகுலரா வேர்க்கடலையை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அது கால அவசர நேரத்துல இதை வறுத்து கிளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால எப்பயுமே நான் முன்னாடியே இந்த மாதிரி வறுத்து வச்சிருவேன். இது கொஞ்சம் கூட குப்பை எல்லாம் வெளியில சிந்தாம ஈஸியா கிளீன் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த வேர்க்கடலையை கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன பையோ இல்லைன்னா ஒரு நாப்கின் மாதிரி கிச்சன் டவல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த வேர்க்கடலை சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பையில போட்டுக்கோங்க. இந்த வாய் அப்படி நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கையால இப்படி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டோம்னா ஃபுல்லா தோலி ஃபுல்லா நல்லா பிரிஞ்சிரும். நம்ம நல்லா வறுத்து இருக்கிறதுனால இப்போ பாருங்க, இப்போ நல்லா தோல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. மாதிரி பூரி பொரிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கரண்டி வச்சிருப்போங்களே, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சமா வறுத்துருக்கோம் அப்படின்னா அப்படியே எடுத்து போட்டுடலாம். இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமா கையால எடுத்து போடுறேன். இந்த மாதிரி 2 கையளவு எடுத்து போட்டுட்டு லேசா அப்படி நம்ம மாவுலாம் சலிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்படி சலிச்சா போதும். அழகா வந்து நமக்கு தோல் ஃபுல்லா கீழே விழுந்துரும். கடலை வந்து நமக்கு இதுல தங்கிடும். இது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குப்பையெல்லாம் சுத்தி சிந்தி கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. இது பாருங்க, இப்ப நீட்டா கிளீன் ஆயிடுச்சு. இப்போ டஸ்ட் ஃபுல்லா கீழே வந்துச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போட்டுடலாம். நமக்கு ஈஸியா இருக்கும் வேலை. இந்த தோலி ஃபுல்லா இதுல எடுத்துட்டோம். சுத்தமா கடலையை கிளீன் பண்ணி ஒரு தட்டில் எடுத்துட்டோம். ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை ஒரு டப்பாலையோ ஏர்டைட்டா இருக்கிறதுலையாவது இந்த மாதிரி நெகிட்டா போட்டு டைட்டா மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணி. இந்த மாதிரி பருப்பு வகைகளை வாங்கி வச்சிருப்போம். சீக்கிரம் வண்டு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாங்கி வச்ச பருப்பை ஏதாவது தட்டில் ஏதாவது இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதாவது உங்களோட பருப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா அப்படி பெசரிடுங்க. இந்த எண்ணெய் வந்து ஃபுல்லா எல்லா பருப்புலயும் படுற மாதிரி. விளக்கெண்ணெய் உடம்புக்கு நல்லது, ஒன்றும் பண்ணாது. இப்போ இதுல வந்து எத்தனை நாள் ஆனாலும் வண்டு வரவே வராது. இந்த மாதிரி நல்லா பெசரிட்டு நீங்க ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வண்டு வரவே வராது. அப்படியே கிளீனாவே இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க மற்ற பருப்பு எல்லாமே, கடலை பருப்பு, பாசி பருப்பு, ஈவன் ஜீரகம், எது வேணாலும் நீங்க கொஞ்சமா அதுல தேவையான அளவு விளக்கெண்ணெயை போட்டு பெசரி வச்சிட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மாவு வாங்கினாலும் அரைச்சாலும் உடனே சலிச்சு டப்பால போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா சலிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சலடையில நம்ம கீழே ஒரு பிளேட் வச்சுதான் எப்பயும் சலிப்போம். இப்ப நான் சலிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சுத்தி வந்து மாவு சிந்தும் இல்லையா, அது நமக்கு பாருங்க எப்படி பறக்குது மாவு. நம்ம எவ்வளவு கவனமா சலிச்சாலும் சுத்தி சிந்ததான் செய்யும். பாருங்க, நான் பார்த்து பண்ணா கூட ஃபுல்லா மாவு சிந்திருக்கு. இந்த மாதிரி கீழே ஃபுல்லா சிந்துறதுனால இது துடைக்கிற வேலை நமக்கு எக்ஸ்ட்ராவா ஆயிடுது. இது இல்லாம சிந்தாம எப்படி மாவு சலிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிந்தாம சலிக்கிறதுக்கு நான் மாவு எடுத்துட்டு இருக்கேன். நான் கண்ணாடி டம்ளர்ல உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்க எதுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், எந்த பாத்திரத்துல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் நம்ம இதே பிளேட்ல தான் சலிக்க போறோம். இந்த மாவு இப்படி வச்சிருக்கோமா, சல்லடையை அப்படி கவுத்து வச்சிருங்க. வச்சுட்டு இதோட சேர்த்து இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த சல்லடையை ஷேக் பண்ணாதீங்க. இந்த நம்ம மாவு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இதை லிஃப்ட் பண்ணாம முன்ன பின்ன இருக்கிற இடத்துலயே லேசா அப்படி ஷேக் பண்ணுங்க. அவ்வளவுதான். மாவு வந்து அழகா பாருங்க நீட்டா சிந்தாம கொஞ்சம் கூட பறக்காம நீட்டா கீழே விழுந்துட்டு இருக்கு பாருங்க. மாவை நம்ம சலிச்சிட்டோம். இது டப்பா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருண்டை வெல்லம் வாங்கி அப்படியே டப்பால போட்டு வச்சோம்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த நேரத்துக்கு இதை உடைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டி கட்டியா இருக்கும். அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி உடைச்சா கீழே சத்தம் கேட்கும். உடைச்சோம்னா கட்டியா இருக்கிறதுனால ஸ்வீட்ஸ்ல எல்லாம் அளவு எப்படி சொல்லுவாங்க, 1 கப்பு போடுங்க, 1/2 கப்பு போடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம உடைச்ச வெல்லத்தை 1/2 கப்பு 1 கப் எடுத்தோம்னா அளவு கரெக்டா வராது. அதே வந்து இதை ஃபைன் பவுடரா பண்ணிட்டோம்னா அளவு பர்ஃபெக்டா வரும், நமக்கு ஈஸியா இருக்கும். எப்படி இதை ஃபைன் பவுடரா பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லயும் இந்த கேரட் துருவுறது நம்ம வச்சிருப்போம்.
இதுல இந்த பெரிய ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உருண்டை வெல்லத்தை இப்படி வச்சு கேரட் சீவுற மாதிரி தான் இப்படி சீவுனீங்க அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி ஈஸியா திருவிக்கலாம். எந்த அளவுக்கு பூ மாதிரி அப்படியே நல்லா பவுடர் மாதிரி கொட்டுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு பாருங்க, நான் திருவும் போது எவ்வளவு நல்லா வருது. நல்லா அப்படியே ஃபைன் பவுடராகவே வரும். நீங்க இதை டீல கூட போட்டு குடிச்சுக்கலாம். நான் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா இருக்கு. இந்த மாதிரி நீங்க துருவி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்ஸ் பண்ணாலும் சரி, ஒரு மார்னிங் அவசர நேரத்துல உங்களுக்கு வந்து அப்ப எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அளந்து எடுத்து டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியா துருவி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நீங்க ஒரு பாட்டிலையோ டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஏதாவது புதுசா பொருட்கள் வாங்கும்போது அதுல வந்து லேபிள் ஒட்டியிருக்கும், ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கும். லேசா அடுப்புல சூடு பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதுல கூட பாருங்க, அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தது நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனா இந்த க்ளூ மட்டும் எடுக்க முடியாது. இது இதோடயே இருக்கும். இது எல்லாத்துலயுமே வரும். பாருங்க இந்த கண்ணாடி பவுல் இதுலயுமே இந்த இடத்துல ஸ்டிக்கர் க்ளூ இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இருங்க நான் காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இது வந்து போகாது. இது எப்படி ஈஸியா ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் க்ளூ இருக்கு இல்லையா, இது எப்படி ஈஸியா கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். சோடா உப்பு இருக்கும் இல்லையா, நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை அப்படி மேல கொஞ்சம் கொஞ்சம் தூவிக்கோங்க. அந்த ஃபுல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கரை ப்ளூ இருக்கோ அந்த இடத்துல நீங்க தூவிக்கோங்க. ஆயில் ஏதாவது எண்ணெய் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துட்டு இப்படி லேசா ரப் பண்ணுங்க. இப்படி ரப் பண்ணும்போது நீட்டா வந்து அந்த க்ளூ ஃபுல்லா போயிடும். இந்த க்ளூ இருக்கிற இடமே தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு நல்லா தேய்ச்சி நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க ஃபுல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ துணியால தொடச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா தொடச்சி காமிக்கிறேன். க்ளூ எங்க இருந்தது அப்படிங்கிற இடம் கூட தெரியல பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா நீட்டா கிளீன் ஆயிடுச்சு. எவ்வளோ கிளீனா போயிருக்கு பாருங்க. அந்த க்ளூ இருக்கிற இடமே தெரியல. எதுவும் பெருசா எஃபர்ட் போடல, ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது எந்த மெட்டலா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி க்ளூவை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மெத்தட்ல. இதுக்கு நான் உங்களுக்கு கிளாஸும் இதே மாதிரி கிளீன் பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க க்ளூ இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். கொஞ்சமா அந்த சோடா உப்பு, ஏதாவது எண்ணெய் சும்மா ஒரு சொட்டு 2 சொட்டு போட்டா கூட போதும். அப்படி லேசா தேய்ச்சா போதும். அது கண்ணாடிங்கும் போது நம்ம ரஃப்பானதை வச்சு தேய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ப்ரஷ் கிஷ் வச்சு தேய்ச்சோம்னா கோடு விழுந்துரும், அது அசிங்கமா நமக்கு தெரியும். ஜஸ்ட் விரலாலேயே தேய்ங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோடா உப்பும் எண்ணெயும் தான், அதனால அது ஒன்றும் பண்ணாது. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நான் ரப் பண்ணியிருக்கேன். துணியில தொடச்சி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிளீனா போயிருக்கு அப்படின்னு. பாருங்க இந்த கரை எங்க இருந்தது அப்படின்னு கூட நமக்கு தெரியல. இந்த மெத்தட்ல நீங்க எந்த மெட்டீரியலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி க்ளூ இருக்கு அப்படின்னா நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன காமிச்ச எல்லா டிப்ஸுமே நான் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி இந்த டிப்ஸை வந்து நான் சின்ன சின்ன வீடியோவா போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து ஒரே வீடியோல இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படிங்கறதுனால ஒரே வீடியோவா நான் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க பாருங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. புது வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.